Hello friends, வாங்க வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். டே 65 போகலாம் வாங்க. 64 days ட்ராவல் பண்ணிட்டோம். என்னம்மா ரொம்ப வித்தியாசமாக எக்ஸசைஸ் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டில் செய்கிற எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாக்கிங் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அது சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாதால், அந்த நர்வோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லாதால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால் ஒரு நார்மல் ஷேப்லேயே இருக்காது. ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கும், ரொம்ப வீக்னா மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்கார முடியாது. இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேருக்கு, நிறைய லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், ஈக்குவலாக ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்குங்க. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த 61லேருந்து 65 இந்த கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க, லாங் ட்ராவலிங்கில், கார் டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ட்ரெயினில் போகிறவங்களா இருக்கட்டும், கால் தொங்க போட்டு உட்காந்துருக்கவங்க எல்லோருமே இந்த எக்ஸசைஸ் தாராளமாக செய்யலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டோஸை ஃப்ளெக்ஷன் பண்ணோம். அதாவது கால் விரல்களை கீழ் பக்கமாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மேல் பக்கமாக லிஃப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டில் உட்காந்துட்டு காலை கீழ் பக்கமாக கொண்டு போகணும். அது பாதம் ஃபுல்லாக என்டையர் பாதத்தை கீழ் பக்கமாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் கால் என்டையர் பாதத்தை மேல் பக்கமாக கொண்டு வந்தோம். இப்போது இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன், ஒரு சர்க்கிள் பண்ணுறோம் பாருங்கள். இந்த காலில் அவங்களுக்கு ஆல்ரெடி சர்ஜரி பண்ணதால் அவங்களால சரியாக ப்ராப்பராக பண்ண முடியல. இது ரொம்ப மைல்டாக தான் பண்ண முடியும் சர்க்கிள். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் பண்ணலாம். ஒரு குட்டி சர்க்கிள் போடுற மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஆங்கிள் ஜாயிண்ட்டுன்றது ஒரு நல்ல ஒரு சர்க்குலேட் ஆச்சுன்னா அந்த போன்ஸ் நல்லா ரொட்டேட் ஆகும். பட் அதனால் எல்லாராலையும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாது. ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இருக்கிறவங்க அது அடாப்ட் ஆகிருப்பாங்க செஞ்சு. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நார்மலாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க எந்த எக்ஸசைஸுமோ எந்த ஆக்டிவிட்டியுமே புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஸ்கிப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூஸ்வலாக நம்ம ரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கையை பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்ட்டை அதாவது கை விரல்களை மடக்கிட்டு அப்படியே சுற்றுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கால் விரலை பார்த்திங்கன்னா கால் பாதத்தை அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷனில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்லோவாக பண்ணுங்கள். உங்களால் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் ஃபுல்லாக பண்ண முடியல, எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ண அது உங்களுக்கு என்ன ஆகும், அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டே பை டேயில் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 2 செட்ஸ் பண்ணுங்கள். இல்லை நல்லா பண்ணுறீங்கன்னா 10 ரவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணுங்கள். இது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுறதால நல்லா உங்களுடைய ஜாயின்ஸ் நரிஷ்டாக இருக்கும். அண்ட் லாங் ட்ராவலிங் பண்ணுறவங்க, லாங் சிட்டிங்கில் உட்காந்துருக்கவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். இது ஹை சிட்டிங்கில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கால் பாதம் கீழே தொடாமல் இருக்கும்போது பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் நம்மளுடைய கனெக்ஷன்லேயே இருக்கலாம். அதாவது ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே கனெக்டட். ஸோ இதுதான் ஒரு டேர்ம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கனெக்டடில் இருந்தீங்கன்னா, இந்த 100 சீரீஸ்லையும் கனெக்டட் இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க ஹெல்த்தி பர்சன். ஏன்னா இது எல்லாமே குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் தான். அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக உங்களுடைய டெடிகேட்டிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. வேறு எந்த ஹெல்த் இஷ்யூமே நம்ம கிட்ட வரதுக்கு பயப்படணும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். கேட்ச் யூ லேட்டர். see you, bye.